காசாவிற்கு வந்தால் எனக்கு ஆபத்து. ஹமாஸ் அழைப்பிற்கு எலான் மஸ்க் பதில். இஸ்ரேலுக்கு சென்ற எலான் மஸ்க் காசாவிற்கும் வந்து பார்வையிட வேண்டும். அப்போதுதான் இஸ்ரேல் நிகழ்த்தியுள்ள கொடூரங்களை தெரிந்து கொள்ள முடியும் என ஹமாஸ் அழைப்பு விடுத்திருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள எலான் மஸ்க், தற்போது அங்கு ஆபத்தான சூழ்நிலை நிலவுகிறது. அதே நேரம் காசாவில் ஏற்படும் வளர்ச்சிதான் இரு தரப்புக்கும் நல்லது என பட்டும் படாமல் பதிலளித்துள்ளார். எலான் மஸ்க் யூதர்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர் என தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. அவர் அண்மையில் சமூக வலைதளத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு இஸ்ரேலியர்கள் மற்றும் யூதர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் யூத ஆதரவு நிறுவனங்கள் எலான் மஸ்கிற்கு விளம்பர தடை விதித்தன. இந்நிலையில் யூத பணக்காரர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களை சமாதானப்படுத்தும் வகையில் டெல் அவிவிற்கு எலான் மஸ்க் பயணம் மேற்கொண்டார். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அவர் சந்தித்து பேசினார். அப்போது ஹமாஸை ஒழிப்பதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என நெதன்யாகு கூறிய போது அதனை ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஆம், வேறு வழியில்லை என பட்டும் படாமல் பதிலளித்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதேபோல காசாவில் இஸ்ரேலின் அனுமதி இல்லாமல் சேட்டிலைட் இணையதள சேவையை தொடங்க மாட்டேன் என்று கூறினார். இந்த நிலையில்தான் ஹமாஸ் காசாவிற்கு வந்து பார்வையிடுமாறு எலான் மஸ்கிற்கு அழைப்பு விடுத்துள்ளது.